கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஜூலை மாதம் 19ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளால் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இதுவரைக்கும் இல்லை நான் நல்லாவே இல்லை பிரதர் அப்படின்னா கூட இப்போ விசுவாசத்தில் நான் நல்லா இருக்கேன் பிரதர்னு சொல்லுங்கள். இன்னிலேருந்து நீங்கள் நல்லா ஆகிடுவீங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் நல்லா இருக்கேன் பிரதர். ஆமேன். சரி, இன்றைக்கி கர்த்தர் நமக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரு? ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். இன்றைக்கி நீ சின்னவனாக இருக்கலாம், குடும்பத்தில் எல்லாராலும் சிறுமைப்படுத்தப்பட்டவனாக இருக்கலாம், அற்பமாக நினைக்கப்பட்டவனாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாக மாறுவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அன்றைக்கு தாவீது அப்படித்தான் தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்பட்டான். ஆனால் அதே சகோதரர்கள் மத்தியிலே கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கி உங்களுக்கு அப்படி ஒரு சம்பவம், நல்ல காரியம் நடக்கும். நான் மட்டும் குடும்பத்தில் கெட்டு போயிட்டேன், நான் மட்டும் குடும்பத்தில் பொல்லாதவன் ஆகிட்டேன், நான் மட்டும் குடும்பத்தில் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டுட்டேன், நான் மட்டும் வேலை செய்கிற இடத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மட்டும் ஊழியம் செய்கிற இடத்துல ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி அழுதுட்டுருக்கிறீங்களா? இது உன்னுடைய டேர்னல். ஒன்றை தான் ஆண்டவர் டாப்பராக கொண்டு வரப்போகிறார். ஏன்னா ஆகாதுன்னு யாரெல்லாம் ஒதுக்குறாங்களோ அவங்கள கர்த்தர் தலைக்கு மூளைக்கல்லாய் மாற்றி அவர்களை அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். கட்டாயம் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசீர்வாதம் எதிர்பார்த்துட்ருக்கு. அன்றைக்கு அன்னாள் சொல்கிறாள், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தாள். ஆண்டவர் அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து சரியான நேரத்தில் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து அவள் பொருத்தனை பண்ணினபடி அந்த ஆண் பிள்ளையை ஆண்டவரிடத்திலே கொடுத்துட்டாள். திடீர்னு ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்துகிறார், நிகழ்ச்சியை பார்க்குற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராவது ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா இன்றைக்கி கர்த்தரதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் நிறைவேற்றினதற்கு பிறகுதான் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்றைக்கு அன்னாள் பொருத்தனையை நிறைவேற்றினாள். அதன் பிறகு அவளுக்கு 5 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தது நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஸோ இன்றைக்கும் அந்த பொருத்தனை நீங்கள் செய்யும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா பொருத்தனை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொடுக்கறது அது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டியது. ஸோ எமோஷ்னல் பொருத்தனைகள் யாரும் பண்ணிடாதீங்க. நிதானமாக யோசித்து ஆண்டவருடைய திட்டத்தின்படி ஜபித்து நீங்கள் பொருத்தனை பண்ணால் அதை நிறைவேற்றணும். அதன் பிறகு கர்த்தர் அதை உங்களுக்கு பல மடங்காக உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். சரி, இன்றைக்கி இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பார். சில நேரங்களில் ஆண்டவர் அப்படியே விட்டுருவார். ஆனால் ரைட் டைம் வரும் பொழுது அவர் தூக்குனாருன்னா யாராலும் அந்த உயர்வை தடுத்து நிறுத்த முடியாது. முருதகாய் ஒரு சாதாரண நிலைமையில் அரண்மனையின் வாசலில் கிடந்தான். நாய்க்குட்டி கிடக்கிற மாதிரி தான் கிடந்தான். அப்படி சுற்றியே அந்த அரண்மனை முற்றத்தில் கிடந்தான். ஒரு நாள் வந்தது, ஏற்ற காலத்தில் கர்த்தர் அவனை தீவிரமாக உயர்த்தினதை நம்ம பார்க்க முடியும். டக்குன்னு அவனுக்கு ஒரு மேன்மை. அந்த மேன்மை எப்படின்னா, ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வேதம் சொல்கிறது, அந்த முருதகாய் அந்த அரண்மனையில் மேலும் மேலும் பெரியவனானான். நீ இருக்கிற இடத்துல, சபையில், ஊழியத்தில், குடும்பத்தில், வேலை செய்கிற ஸ்தலத்தில் மேலும் 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 உன்னை பெரியவனாக்கி ராஜ மேன்மையை கர்த்தர் தருவான். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் பிடி பிரமீல் பாலா ஜீனத், நாகர்கோயில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகன் வேலை ஸ்தலத்தில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அதனால் அவன் வேலையை விட்டு நின்று விட்டான். வேறு வேலை கிடைத்தும் போக முடியாதபடி மிகுந்த தடையாக இருந்தது. நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதம் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து வாக்குத்தத்த வசனங்களுடன் பதில் அனுப்பியிருந்தார். நான் சகோதரர் எழுதியிருந்த வாக்குத்தத்த வசனங்களை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் கடிதம் கிடைத்த 2வது வாரத்தில் மகனுக்கு சிறந்த கம்பெனியில் அதிக சம்பளத்துடன் நல்ல வேலை கிடைத்தது. உங்களுக்கும் ஆண்டவர் ஏற்ற காலத்தில் செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். சிறுமையிலே இவர்களை நினைத்த தேவனை நாங்கள்
நன்றியோடு துதிக்கிறோம். என் பிள்ளைகளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வாதமான பிள்ளை செல்வத்தை தாரும். சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கடன்களை அடைச்சி கூடையாய் மிச்சம் எடுக்கட்டும். சிறுமையை கண்ணோக்கி பார்த்து ஒரு சொந்த வீட்டில் என் பிள்ளைகளை உட்கார வைங்க. சிறுமையை கண்ணோக்கி பார்த்து நிந்தித்த அவமானத்தை அனுபவித்த அதே குடும்பத்தில் என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். ஆண்டவரை ஏற்ற காலத்தில் தீவிரமாக இந்த காரியங்களை நடப்பித்து என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். எங்கெல்லாம் என் பிள்ளைங்க தலைகுனிவை சந்தித்தார்களோ அங்கெல்லாம் தலை நிமிர்வு என்னை உண்டாகட்டும். கர்த்தருடைய பெயரை பெருமைப்படுத்துவீராக. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கர்த்தர் நினைத்தருளும். ஆண்டவருடைய வசனத்தின்படி கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். இந்த வருஷம் முழுவதும் இது நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.